திமுக தான் ஓட்டு போட்டதே. என் மையம் சொல்றதுனால நான் போட்டேன். இந்த வட்டம் யாரு சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது. விஜய்க்கு தான் போட போறேன். ஜெயலலிதா அம்மா நடிகை இல்லையா? எம்ஜிஆர் நடிகர் இல்லையா? சீமான் நடிகர் இல்லையா? நடிச்சு தானே வந்தாரு சீமானும். ஏன் விஜய் நடிச்சு வந்தா என்னங்க? இன்னைக்கு நடிகருக்கு தாங்க பேரே இருக்கு. இப்ப நான் போய் நின்றேன்னா எனக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க? இவ்வளவு நல்லவர் எனக்கு விஜயகாந்த் தெரியாது. உங்களே தெரிஞ்சிருந்தா அவருக்கு நாங்க ஓட்டு போட்டிருப்போம். அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் விஜய் சாருக்கு செய்வோன்றது எங்களுக்கு ஒரு ஐடியா. காசு பணம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. யாரு காசு பணம் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் விஜய்க்கு தான் ஓட்டு. பொம்பளைகளால எனக்கு இருக்கவே முடியலங்க. நடக்க பயமா இருக்குங்க. எங்களுக்கு சுற்றணும் அந்த இடத்துல. ஏன்டா பொம்பளைகள் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. பச்சை குழந்தைங்க, அதுக்கு என்னங்க பண்ணுங்க? எத்தனைதுல நீங்களும் தான் பாக்குறீங்க, சேனல்ல போடுறீங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். பெண்களுக்கு முதல் பாதுகாப்பு தர வேண்டிய அரசு வர வேண்டும். அவர் கண்டிப்பா வருவாரு இந்த வட்டம். அவர்தான் முதலமைச்சர் ஆகுறாரு. சித்திர திருவிழா தோத்துருங்க. திருவிழா மாதிரி இருக்கு. நாளைக்கு பாருங்க, சித்திர திருவிழாவே தான். மதுரை சித்திர திருவிழா தான் இது. இந்த குடியை நிப்பாட்டணும். இந்த சாராய கடை, இந்த பிராந்தி கடையை நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டினாலே இவன் தமிழ்நாடு பெரிய அளவில் மாறிடும். அண்ணா வராரு. 2027 அண்ணா வராரு. அதான் ஏழை மக்களை காப்பாற்ற அண்ணா வராரு. மக்களை பார்க்கணுங்க. என்னோட இது அது மட்டும்தான். ஒரு ஊரா மக்களை போய் அவர் பார்த்து மக்கள்கிட்ட பேசணும். கள்ளக்குறிச்சிலிருந்து வர, டூ வீலர்ல வர. ஏன் வர? அண்ணன் சொல்லிருக்காரு டூ வீலர்ல வரக்கூடாதுன்னு. வறுமை இருந்தாலும் அண்ணனை பார்க்கணும், அண்ணனை பார்த்துட்டே ஆகணும். அதுக்காக வரும். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் நடிகர் அதனால வருவாங்க, கூத்தாடி, அதுக்கெல்லாம் விளக்கம் அவர் கொடுத்துட்டாரு. எம்ஜிஆர் அவர்களே அதை தான் சொன்னாங்க. தளபதிக்கும் அதான். அது ஒன்றும் கேவலமான விஷயம் கிடையாது. அதெல்லாம் தேடி போனா இத்தனை பேர் நிக்கிறாங்க அந்த ஒரு பர்சனுக்காக தான். இன்னைக்கே வந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு பிரெக்னென்ட் லேடிஸ்ல அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் நிறைய இருக்கனால நாளைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வருவாங்க. நாங்கள் இன்னைக்கு சரி இந்த இடமாவது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்றதுக்காக வந்தோம். இப்போதான் கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. ஓட்டர் ஐடி அந்த திருப்பூரில் தான் இருக்குது. இங்கே விஜயனாக்கு ஓட்டு போடணுன்றதுக்காகவே ஓட்டர் ஐடி இந்த ஊருக்கு மாத்திர ப்ராசஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். விஜயனை இப்போ தேட்டரில் தான் பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்ததில்ல. பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு ஓட்டு போட்டோம், அதனால அவங்க வரல. அது யார் பேருன்னு சொல்ல. ஆனால் விஜயனா வந்தாங்கன்னா கொஞ்சம் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். கேர்ள்ஸ்க்கு இப்போவே சேஃப்டி எதிர்பார்க்குறாரு. வேணாம் நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதை மீறியும் அவங்களோட ஃபேன்ஸ் இல்லை நான் பார்ப்பேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்திருக்காங்க. இப்போ கூட ஒரு அக்காவை பார்த்தோம், வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. பட் விஜய் சாரை பார்க்க அவ்வளோ ஆர்வமாக, அந்த விஜய் சாருக்கு ஃபேன்ஸ் மேலே அக்கறை இருக்குது. பட் அதை விட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப அக்கறை இருக்கனால இல்லை நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்ம மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி காய் வருமா பழம் வருமா அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். விஜயோட மக்கள் இயக்கத்தை வச்சு 33 வருஷமா என்ன செய்யணுமோ அரசியல் இல்லாம செஞ்சிருக்காரு. இப்ப வந்தா அந்த பதவியில இருந்தா அந்த பவர்ல இருந்தா செய்ய முடியும்ல. இப்ப நீங்களே சொல்லுங்க, நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க, நம்ம 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம போய் நான் முதலமைச்சரா உட்கார்றேன், நான் இந்த நிர்வாகியா இருக்கேன், நான் இந்த பதவியில இருக்கேன்னா மக்களுக்கு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நம்மளாலே அதை செய்ய முடியாது. ஆனா இந்த ஒரு நல்ல ஒரு பெயர்ல இவ்வளோ ஒரு உச்சத்துல வந்ததுக்கு அப்புறம் அதுவும் நற்குணங்களோட நான் வரேன்னு சொல்லிட்டு டார்ச்சை தூக்கி போட்டு உடைச்சிட்டு நான் வேற எதுக்கு போயிட்டேன் அப்படிலாம் எதுவுமே அவர் பண்ணல. நல்லது பண்ணணும்னு நினைச்சு சொன்ன மாதிரி தானே செஞ்சுட்டு இருக்காரு. 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. காலம் என்ன தள்ளும். அந்த நேரத்துல என்ன இளைய தளபதியா கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப என்ன அரசியல் களத்துக்கு நீங்க தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு அவர் தான் முதல் மாநாட்டுல சொன்னாரு. இப்ப நம்ம தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம ஊக்குவிச்சனாலதான் அவர் வந்திருக்காரு. இப்ப இவ்வளவு வருஷம் செஞ்சதை ஒரு பதவியில ஒரு பவர்னு இருக்கும் போது இவ்வளோ மக்கள் கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கிற ஒரு பர்சன் ஒரு பதவியில நல்லது செய்யணும்னே வந்தாருன்னா அது நல்லது தானே, அது வரவேற்கலாம்ல. அதை புரிஞ்சுக்காம நாங்க மாற்றத்துக்கு மட்டும் கொடுக்குறோன்றது கிடையாது. மாற்றமும் உண்டு, வாய்ப்பும் கொடுக்கணும். அதே நேரத்துல தமிழக மக்களுக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும் 2026ல. 10 நாள் தூக்கம் இல்லை. ஏன்னா மாநாட்டுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் வீக்மெண்ட் வந்தப்போ உள்ள போக முடியல. ஆனா இங்க உள்ள போக நம்பிக்கை, அவர் பாப்பா நம்பி எவ்வளோ பிரச்சனைகள் வருது.
தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை சமாளிச்சுட்டு வர பாருங்க. அதுக்காகவே அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு 5 வருஷம் எங்கள் அண்ணனுக்கு தான் சாய்ஸ் கொடுங்கல்ல எல்லாரும். அவங்களும் வந்தால் ஏதாவது பண்ணுவாங்கல்ல, பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்குறோம். இப்போ வரதுக்கு முன்னாடியே வரக்கூடாதுன்னு தடுக்கிறது தப்பான ஒரு விஷயம். 26 கிளம்புங்கிறதே ஒரு சொல்ல முடியாத ஒரு இதாக இருக்குது. ஒரு வாரம் வர அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல வந்து ஒரு வர்ணங்களுடைய மிகப்பெரிய அசாது தான். எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து செதற போகுதுன்னு மட்டும் தான் தெரியும். எல்லாத்தையும் பயத்தை காட்டிட்டாருங்கிறது தெரியுது. ஓட்டு செதற போகுது, இதுதான் உண்மையும் கூட. ஆனால் வந்து 2026 வரும்போது நாங்கள் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கைங்கும் போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் எல்லாருடைய டவுட் இதுதான். கேர்ள்ஸுக்கு முன்னுரிமை தருவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, பட் பண்ணுறது இல்லை. பட் விஜய் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொன்னார், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது. அவர் வந்துட்டா கேர்ள்ஸுக்கு ஃபுல் சேஃப்டி இருக்கும். விஜய் மக்கள் இயக்கம் நற்பணி மன்றத்து மூலமா 30 வருஷமா அவர் முதல் படம் ஆரம்பிச்சதுல இருந்தே விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஈரோடுல அவருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஆரம்பிச்சது ஈரோடுல தான். அங்க இருந்தே அவர் பேரை சொல்லி நற்பணி பண்றதுக்கு நிறைய மக்கள் முன் வந்தாங்க. இப்போ 33 வருஷமா விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு கொடி அறிவிச்சு, எந்த நடிகருக்கு அந்த கொடி அறிவிச்சு மக்களுக்கு செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா அது பிரபலமா இவ்வளவு தூரத்துக்கு மற்ற ஸ்டேட்ல கொண்டு போய் ஒரு விஜய் மக்கள் இயக்கம் வச்சு கர்நாடகால இருக்காங்க, கேரளால இருக்காங்க, ஆந்திரால இருக்காங்க, ஆன்லைன் விஜய் ஃபேன்ஸ் எவ்வளவோ செய்யறாங்க. இந்த மாதிரி விர்ச்சுவலா நிறைய பேர் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அது விஜயோட நேம் வச்சு தானே செய்யறாங்க, விஜய் அண்ணா வச்சு தானே செய்யறாங்க. அது வந்து மற்ற எந்த நடிகர்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இல்ல. அப்போ 33 வருஷமா அவர் குருதியகம் பைலகம்ன்றது இது வந்து தெரிஞ்ச 2 பேர், தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. சும்மா பப்ளிசிட்டிக்குலாம் அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா அவர் கூட வேலை பார்த்தவங்க மட்டும்தான் விஜய் அவர்களை பத்தி அவரோட நற்குணங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. தன்னை பத்தி தானே சொன்னது வந்து இது வரைக்கும் விஜய் சொன்னதே கிடையாது. சின்ன வயசுல இருந்து தளபதி ரசிகர் தான். ஆனா ரசிகர்ன்றால மட்டும் வந்து நம்ம கட்சிக்கு சப்போர்ட் பண்ணும், ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது கிடையாது. அவங்க உண்மையிலே உன்னதமா பண்றாங்கன்றது வந்து நம்ம வெளிப்படையா பாக்குறோம். அதே மாதிரி அரசியல்ல வந்து ஒரு புதுமையான அரசியலை அடிப்படையில இருந்து பண்றாங்க. இப்போ எல்லாருமே வந்தோம் 4 இது பேசணும், 4 கூட்டத்தை கூட்டணும், பேசிட்டு கத்திட்டு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவை, அவர் முதல் மாநாட்டுல சொன்னதை எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நானும் சென்னையிலேருந்து வந்தேன். எதுக்காகனா அவரோட அன்பு தான் எல்லாத்தையும் அதான் சொல்லுவாங்க, அன்பு எல்லாத்தையும் ஜெயிக்குன்னு சொல்லுவாங்களே, அன்பு தான். இதே மாதிரி வந்து பழைய முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவர் எல்லாருக்காக அவர் என்ன சொன்னார், மக்களுக்காக வரேன், உங்களுக்காக உன்னை நம்பி வரேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதுவே அவருக்கு ஒரு வாய்ப்பு தான், நம்ம கொடுக்குற வாய்ப்பு தான்.